அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த 4 ஆண்டுகால திமுக ஆட்சியில் தமிழ்நாடு செயலற்று கிடந்ததாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புகார் கூறியிருக்கிறார். கடந்த 4 ஆண்டு காலமாக திமுக ஆட்சியில் தமிழ்நாடு செயலற்று கிடப்பதாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புகார் கூறியிருக்கிறார். திமுக அரசானது 4 ஆண்டுகளை நிறைவு செய்து 5ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கக்கூடிய நிலையில் கடந்த 4 ஆண்டுகால திமுக ஆட்சியில் தமிழ்நாடு செயலற்று கிடப்பதாக எடப்பாடி பழனிசாமி புகார் கூறியிருக்கிறார். சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்திருப்பதாகவும் அவர் தன்னுடைய குற்றச்சாட்டுகளை அடுக்கடுக்காக முன்வைத்திருக்கிறார். அது குறித்தான ஒரு அண்மை செய்தியை நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, போதைப்பொருள் கேந்திரமாக தமிழ்நாடு மாறியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். திமுக அரசானது தன்னுடைய 5ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கக்கூடிய நிலையில் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருப்பதாகவும் போதைப் பொருளின் கேந்திரமாக தமிழ்நாடு மாறியிருப்பதாகவும் ஒட்டுமொத்தத்தில் தமிழ்நாடு செயலற்று கிடப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புகார்களை அடுக்கடுக்காக கூறியிருக்கிறார். அது குறித்தான ஒரு அண்மை செய்தி. திமுக அரசின் கடந்த 4 ஆண்டுகால ஆட்சியை விமர்சித்து இபிஎஸ் அவர்கள் புகார் தெரிவித்திருக்கிறார். அது குறித்தான ஒரு அண்மை செய்தியை நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். விரிவான விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் லதா. லதா, எதிர்க்கட்சி தலைவர் தரப்பில் கூறப்பட்டிருப்பது என விரிவான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். திமுக அரசு பொறுப்பேற்று 4 ஆண்டுகள் நிறைவடைந்து 5ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கக்கூடிய நிலையில எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி 4 ஆண்டு கால ஆட்சியை செயலற்ற 4 ஆண்டுகள் என்று குறிப்பிட்டு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் கடந்த 2021ஆம் ஆண்டு தொடங்கி 4 ஆண்டுகளாக திமுக ஆட்சி என்பது நடைபெற்று வருகிறது என்றும் இந்த ஆட்சியை ஸ்டாலின் மாடல் ஆட்சி என்று ஆளுங்கட்சியினர் புகழ்ந்தாலும் பொதுமக்கள் நிர்வாக திறமையற்ற ஆட்சி, நிதி பற்றாக்குறை, கடன் வாங்குவதில் முதலிடம், சட்ட ஒழுங்கு சீர்கேடு, போதைப் பொருள் கேந்திரமாக மாறிய தமிழ்நாடு, தினசரி கொலைகள் ஆகியவற்றில் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதை கடுமையாக மக்கள் விமர்சனம் செய்து வருவதாக குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இந்த ஆட்சியில் நிர்வாகத்தில் ஒருங்கிணைப்பு இல்லாததால் திட்டங்களை செயல்படுத்துவதில் தாமதம், அதே போல உள்கட்டமைப்பு மேம்பாடு போன்றவற்றை தாமதம் ஆகிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார். இதற்கு உதாரணமாக பார்த்தோம் அப்படின்னா மழைநீர் வடிகால் பணிகள் 90% முடிவடைந்து விட்டன என்று, எவ்வளவு மழை பெய்தாலும் சென்னையில் ஒரு சொட்டு கூட நீர் தேங்காமல் வடியும் என்று முதலமைச்சர், சுகாதாரத்துறை அமைச்சர், நகராட்சி துறை அமைச்சர் உள்ளிட்டோர் எல்லாம் சொல்லியும் கூட 2021-22ஆம் ஆண்டில் பெய்த சிறு மழைக்கே சென்னை மக்கள் பாதிக்கப்பட்டது நிதர்சனமான உண்மை என்று குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் தமிழகத்தின் நிதி நிலைமை மிகவும் கவலைக்குரியதாக இருப்பதாகவும், அதே போல மகளிர் உரிமை தொகை என்று வாய்ஜாலம் பேசிய முதலமைச்சர் அதில் 50% கூட கொடுக்க முடியாதபடி பல நிபந்தனைகளை விதித்திருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு குறித்து கடுமையாக அதிமுக விமர்சனம் செய்து வருவதாகவும், தொடர் கொலைகள், ஜாதி மோதல்கள், பாலியல் வன்கொடுமைகள், தனியாக வசிக்கும் முதியோர்கள் குறிவைத்து தாக்கப்படுவது என பல்வேறு விஷயங்களை எல்லாம் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பட்டியலிட்டிருக்கிறார். மேலும் கொலைகள் மற்றும் வன்முறைகள் தமிழகத்தில் அதிகரித்த வண்ணம் இருப்பதாகவும், குறிப்பாக சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, கொலை, கொள்ளை, வழிப்பறை இவற்றை பற்றி சட்டமன்றத்திலும் அறிக்கைகள் வாயிலாகவும் பலமுறை எடுத்து கூறியும் இந்த அரசிடம் கடுமையான உறுதியான நடவடிக்கைகள் எதுவும் இல்லை. மேலும் 13 ஆண்டுகளுக்கு பிறகு கள்ளச்சாராய மரணம் 2 முறை நிகழ்ந்தேறியதுதான் திமுக அரசின் சாதனை என்று குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் அதிமுக ஆட்சியில் பல்வேறு திட்டங்கள், மக்கள் திட்டங்களை எல்லாம் பட்டியலிட்டு இருக்கக்கூடிய அவர் திமுக அரசில் 4 ஆண்டுகளில் இது போன்ற சாதனை உங்களால் குறிப்பிட இயலுமா என்ற கேள்வியையும் முன்வைத்திருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி லதா.